பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 100 நாள் ஜெபத்தினுடைய 37வது நாள் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த நாள் கர்த்தராகிய ஆண்டவர் உங்களுடைய தோளின் மேல் கரத்தை வைத்து உங்களை அழகாய் ஆச்சரியமாய் நடத்துவாராக. நிச்சயமாகவே ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை கூட தரையிலே விழுவதே இல்லை. உங்கள் நம்பிக்கையை தளர விட வேண்டாம். உங்கள் விசுவாசத்தை காத்து கொள்ளுங்கள். இந்த 100 நாள் முடிய ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. உங்களுடைய ஜெப குறிப்புகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நிச்சயம் ஆண்டவர் நேர்த்தியாய் நடத்துவார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்காக நான் எதிர்பார்த்த போது ஆண்டவர் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை ஆண்டவர் காண்பித்தார். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை என்னுடைய இருதயத்திலே ரொம்ப ஆழமாய் பதிந்தது. கையை நீட்டி அவனை பிடித்து. இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவர் கடலின் மேல் நடக்கிறார். உடனே பேதுரு சொல்லுகிறான், ஆண்டவரே, நீரே ஆனால் கடலே நானும் நடக்கட்டுமா அப்படின்னு கேட்ட உடனே ஆண்டவர் ஓகே நடந்து வா அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் கொஞ்ச தூரம் பேதுரு நடந்த உடனே சுற்றி இருக்கிற சூழ்நிலையை பார்த்து அவன் அமிழ்ந்து போகிறான். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய கையை நீட்டி அவனை அப்படியே தூக்கி விட்டார். அந்த ஜலம் அமிழாதபடிக்கு, அந்த ஜலத்திலே அவன் மரணம் அடைந்து விடாதபடி கர்த்தர் அவனை கையை பிடித்து தூக்கி விட்டார். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் தெளிவாய் வாக்கு கொடுக்கிறார். இந்த சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் உங்களை தூக்கி விடுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையை அமிழ்ந்து போகிறது போல இருக்கலாம். ஒரு கடன் சுமையினாலே நீங்கள் அமிழ்ந்து போகலாம். ஒரு குடும்பத்தில் ஏற்பட்ட சில பிரச்சனைகளாலே நீங்கள் அமிழ்ந்து போகிறோம், அவ்வளோதான், முடிஞ்சு போகிறோம் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு உண்டாகலாம். ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இல்லை, உங்களை கரத்தை பிடிச்சு கர்த்தர் இதிலிருந்து தூக்கி விட வல்லவர். இல்லை பாஸ்டர், இது ஒரு பெரிய கடல், ஒரு பெரிய பிரச்சனை, இதுலேருந்து எப்படி ஆண்டவர் எங்களை காப்பாற்ற போறாரு? நான் நம்புறேன், ஆண்டவருடைய கரம் எங்க குழியிலே இருந்தாலும் உங்களை தூக்கி விடும். இந்த பேதுருவுக்கு மட்டும் இல்லை, வேதத்தில் யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுது. அந்த யோசேப்பு விழுந்த குழியிலிருந்து ஆண்டவர் தூக்கி விட்டார்ல, அதே மாதிரி எரேமியா ஆலயத்தினுடைய அந்த அரண்மனையினுடைய முற்றத்தில் இருக்கிற கிணறுலே போடப்படும் போது அவனை ஆண்டவர் தூக்கி விட்டார்ல. வேதத்தில் குழியிலிருந்து தூக்கி விடப்பட்டவர்கள் அதிகமான பேர். அந்த குழி யாருக்கும் தெரியாது. அந்த குழி வனாந்தரத்திலே இருக்கிறது. அந்த குழிக்குள்ளே இவன் மாட்டியிருக்கான்னு கூட யாருக்குமே தெரியாது. ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல போய் அந்த குழியிலிருந்து தூக்கி விடுகிறதற்கு வல்லவர். இன்றைக்கு நீங்களும் அப்படித்தான். பாஸ்டர், நான் ஒரு பொல்லாத குழிக்குள்ளே நான் விழுந்து கிடக்கிறேன், அது மோசமான ஒரு குழி, எனக்கு தெரியுது, ஆனால் இதிலிருந்து யார் என்னை தூக்கி விட போறான்னு தெரியல. ஏன்னா இந்த குழியில் நான் விழுந்து கிடக்கிறேன்னு யாருக்குமே சொல்ல முடியாது. என் மனைவிக்கு, என்னுடைய கணவனுக்கு, என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு குழியில் நான் விழுந்து கிடக்கிறேன்னு சொல்லவே முடியாத அளவிற்கு ஒரு குழியில் நீங்கள் விழுந்து கிடக்கலாம். ஆனால் ஏசப்பா இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், அவருடைய கையை நீட்டி உங்களை பிடிச்சு தூக்கி விட போறார். நீங்கள் மேலே வருவீங்க. இந்த குழியிலிருந்து ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை நான் தியானித்து கொண்டிருக்கும் போது, இந்த பேதுரு இந்த குழிக்குள்ள அப்படின்னு அந்த தண்ணிக்குள்ள மூழ்கி போகும்போது கரையிலே, அதாவது படகுலே நின்ற சீடர்களுடைய 3 விதமான மனநிலைகளை குறித்து நான் தியானித்தேன். நம்ம சில குழிகளுக்குள்ளே அமிழ்ந்து போகும்போது நம்மளை சுற்றி இருக்கிற மனிதர்களுக்கு இந்த 3 மனநிலைமையும் இருக்கும். ஆனால் இந்த மனநிலைமையை தாண்டி நமக்கு அற்புதம் செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்பர் 1, முதலாவதாக இந்த தண்ணீரிலே இவன் மூழ்கி போகும்போது கப்பலிலே இருக்கிற சீடர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இல்லை, இவன் முடிஞ்சிருவான், இந்த தண்ணிக்குள்ளேயே இவன் முடிஞ்சிருவான், இவன் கதை இதோட முடிஞ்சிருச்சு, பாரு தண்ணிக்குள்ள அமிழ்ந்து போறான், இது எப்படி இவனை தூக்கி எடுக்க முடியும்
ஆனால் அவர்கள் கண்கள் பார்க்க பார்க்க கர்த்தர் அவனை தூக்கி விட்டார். நான் நம்புகிறேன், நீங்கள் ஒருவேளை ஒரு குழியிலே கிடக்கிறத பார்த்து நிறைய பேர் உங்களை சுற்றி இருக்கிறவங்க முடிஞ்சிட்டான், இதோட முடிஞ்சிட்டான், இந்த கடனோட முடிஞ்சிட்டான், இந்த கேஸோட முடிஞ்சிட்டான், இந்த பிரச்சனையோட முடிஞ்சிட்டான், இந்த பிள்ளைக்கு இப்படி கல்யாணத்தில் இதோட முடிஞ்சிட்டான் அப்படின்னு யாரோ ஒருத்தர் உங்களை பார்த்து உங்களுடைய முடிவிற்காக அவர்கள் காத்திருக்கலாம். அவர்கள் டிசைடே பண்ணி இருக்கலாம், இவன் முடிஞ்சிட்டா இனி எழும்ப முடியாதுன்னு டிசைட் பண்ணலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார், இல்லை, கர்த்தர் உங்களை தூக்கி விடுவார். இந்த குழியில் நீங்கள் முடிய மாட்டீங்க. இந்த குழியில் முடிஞ்சு போகிறதற்கு ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு விடவே மாட்டார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஆண்டவருடைய பிள்ளைகளே, இரண்டாவதாக இந்த கப்பலிலே இருந்தவர்களுடைய இரண்டாவது மனநிலைமையை குறித்து நான் தியானிக்கும் போது அங்கே இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இது இவனுக்கு தேவையா, இது இவனுக்கு தேவையா? சில நேரங்களில் உங்களுக்கும் எனக்கும் நம்ம சில நேரத்தில் சில குழிகளிலே போகும்போது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இது உங்களுக்கு தேவையா, இது உனக்கு தேவையா, இந்த பேராசை உனக்கு தேவையா, இந்த பொருள் உனக்கு தேவையா, இந்த இடத்துல இப்படி போய் இந்த விஷயத்தில் மாற்றுறதுக்கு உனக்கு தேவையா? உனக்கு தேவையே இல்லை. எங்களை மாதிரி நீ கப்பலில் இருக்க வேண்டியதானே. இது தேவையில்லாத ஒரு காரியத்தில் போய் தலையிட்டான், தேவையில்லாத ஒரு பிரச்சனையில் போய் இவனே சிக்கிட்டான். இதே வார்த்தையை இன்றைக்கு உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் இரத்த சம்பந்தமான உறவுகளும் இவ்வளவு நாள் உங்களை பார்த்தவங்களும் சொல்லிட்டு இருக்கலாம். நீங்கள் சொல்கிறது எனக்காகவே சொல்கிறீங்க பாஸ்டர். அவங்க என்னை பார்த்து கேட்குறாங்க, இது உனக்கு தேவையா, அவன் பிள்ளைக்கு இது தேவையா, நீ இப்போ அனுபவி அப்படின்னெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இந்த சூழ்நிலையில் தான் ஆண்டவர் பேதுருவை தூக்கி விட்டார். நான் நம்புகிறேன், அவர்கள் உங்களை பார்த்து இது தேவையான்னு சொல்லி உங்களை எவ்வளவு வருத்தப்படுத்தினாலும் கர்த்தர் உங்களை தூக்கி விடுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். மூன்றாவதாக இந்த வசனத்தை நான் தியானித்து கொண்டிருக்கும் போது மூன்றாவது மனநிலைமை அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இவனுக்கு ஓவர் கான்ஃபிடென்ட். அப்படின்னா ரொம்ப தான் இவனுக்கு நம்பிக்கை. நம்ம ஒரு குழியிலே விழும்போது, தெரியாத குழியிலே விழும்போது சுற்றி இருக்கிற மனிதர்கள் நம்மை பார்த்து சொல்லுகிற மூன்றாவது காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், இவனுக்கு ரொம்ப தான் கான்ஃபிடென்ட், ரொம்ப தான் நம்பிக்கை. நம்ம பாரு, ஏன்னா நம்ம பாரு இந்த காரியத்திலலாம் போய் ஈடுபடுறதே இல்லை, நம்ம பயமாக இருக்குது. ஆனால் இவனுக்கு ரொம்ப தைரியம் ஜாஸ்தி. தைரியத்தினால போய் விழுந்தான்ல, தைரியத்தினால போய் கடன் வாங்கினான்ல, தைரியத்தினால இந்த காரியத்தை செஞ்சான்ல, இவனுக்கு ஓவர் நம்பிக்கை தான். இப்போ இந்த ஓவர் நம்பிக்கை அவனை காப்பாற்றிருமா? இவ்வளோ தூரம் சொல்லி கேட்கல. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் பேதுருவை கைதூக்கி விட்டார். ஆண்டவருடைய பிள்ளைகளை, இன்றைக்கி உங்களை பார்த்து நிறைய பேர் சொல்லலாம், ஆனாலும் இவ்வளோ நம்பிக்கை உனக்கு ஆகாது, ஆனாலும் இவ்வளோ விசுவாசம் உனக்கு ஆகாது, இப்படி போய் யாராவது விழுவாங்களா, இவ்வளோ யாராவது நம்புவாங்களா? ஆனால் உங்களுடைய நம்பிக்கையே இன்றைக்கி நிறைய பேர் குறை சொல்லுகிற அளவிற்கு நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் ஏசப்பா சொல்கிறார், இல்லை, நான் உன்னை தூக்கி விடுவேன், இந்த சூழ்நிலையிலேருந்து உன்னை தூக்கி விடுவேன். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? இன்று ஆண்டவர் தெளிவாய் வாக்கு கொடுக்கிறார். இந்த 100 நாள் ஜெபம் முடிகிறதுக்கு முன்னாடி கர்த்தருடைய கரம் உங்களை தேடி வரும், உங்கள் பிள்ளைகளை தேடி வரும். நீங்கள் எந்த இடத்துல விழுந்து கிடக்கிறீங்களோ, எந்த குழிக்குள்ளே இருக்கிறீங்க, அந்த இடத்துல ஆண்டவருடைய கரம் வரும், உங்களை தூக்கி நிறுத்தும். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தகப்பனே, இந்த நாள் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். அப்பா, நீர் சொன்ன வார்த்தையை ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நிறைவேற்றுவீராக. ஆண்டவரே, எந்த இடத்துல அவர்கள் இருந்தாலும் இப்பொழுது உம்முடைய கரம் உம்முடைய பிள்ளைகளை தொடட்டும் ஆண்டவரே. உம்முடைய கரம் அந்த பிள்ளைகளை சந்திக்கட்டும் ஆண்டவரே. ஒரு அற்புதத்தை நீர் செய்ய போகிறதற்காக நன்றி, நன்றி. தடைகள் எல்லாம் விலகட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை அனுப்புகிற ஜெப குறிப்புகளை பாருங்க ஏசப்பா, அதற்கு ஒரு பதிலை கொடுங்க ஏசப்பா. ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த ஜெப குறிப்புகள் எல்லாம் சாட்சியின் குறிப்புகளாய் மாறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த சபைக்காய் கொடுக்கிற ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப பிளஸடாக மாறட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நம்ம மாலையிலையும் நாளைக்கும் சந்திப்போம். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.